கர்த்தருடைய நோக்கத்திலேயே நடக்கும்போது, எப்படி நம்ம மகிழ்ச்சியோட, ஒரு உற்சாகத்தோடு நம்ம வாழ்கிறது என்பதில ஒரு 3 பாயிண்ட்ஸ் நான் சொல்லுகிறேன். சங்கீதக்காரன் 88ஆம் வசனம் 119ல சொல்லுகிறார், "உம்முடைய அன்பின் நிமித்தம் என்னை உயிர்ப்பியும்." சில வேளையில வாழ்க்கையில சோர்ந்து போயிட்டு, உயிரற்றது போல காணப்படலாம். ஆனா, அவருடைய அன்பும் வார்த்தையும் நம்மை உயிர்ப்பிக்கும். 3 டிப்ஸ் மட்டும் நான் ஷேர் பண்ணுகிறேன். அவருடைய நோக்கத்தில நடக்கும்போது, முதலாவது சில வேளைகள்ல நம்மளுடைய கண்கள் வேற ஏதாவது பார்த்துட்டு திசை மாற நேரிடும். ஸோ ஸ்டே ஆன் த பர்ப்பஸ். அவருடைய நோக்கத்திலே நம்ம நிலைத்து நடக்க வேண்டும். 2வது, இம்மீடியட்டாக விளைவுகளை நம்ம எதிர்பார்க்கிறதை நிறுத்திவிட்டு பொறுமையுடன் வேலை செய்ய வேண்டும். 3வதாக, நம்ம என்ன நோக்கத்தில் எந்த வேலை செய்கிறோமோ உண்மையுடன் கருத்துடன் திருப்தியாக செய்யும்போது கர்த்தர் அதில் நமக்கு மகிழ்ச்சியை கொடுப்பார். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இந்த நாளில் கூட உம்முடைய சித்தத்தில் நிற்கும் போது எங்களுக்கு கிருபையை தாரும், திருப்தியை தாரும், பொறுப்பெடுத்து காத்துக்கொள்ளும். இன் ஜீசஸ் நேம் வி ப்ரே. ஆமென்.